தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் விடுமுறை நாளான இன்றும் தலைமைச் செயலகத்தில் முக்கிய அதிகாரிகள் பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. நாளை அல்லது நாளை மறுநாள் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அட்டவணை வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டால் தற்போதைய அரசு காபந்து அரசாக மாறிவிடும். அனைத்து நிர்வாக பொறுப்பும் தேர்தல் ஆணையத்திடம் சென்றுவிடும். முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் யாரும் தங்களது அரசு வாகனங்களை பயன்படுத்த முடியாது. அனைத்து வாகனங்களையும் தலைமை செயலகத்திலேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டும். முக்கிய திட்டங்கள் குறித்து தலைமை செயலகத்தில் அறிவிக்கவோ ஆலோசிக்கவோ முடியாது. மிக முக்கிய பிரச்சனைகள் என்றால் மட்டும் அதிகாரிகளை அழைத்து முதலமைச்சரோ அமைச்சர்களோ ஆலோசனை நடத்தலாம். இந்த ஆலோசனையும் தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே செய்ய முடியும். இத்தகைய சூழலில் நிலுவையில் உள்ள கோப்புகளை விரைந்து முடிக்க விடுமுறை நாளான இன்றும் முக்கிய அதிகாரிகள் பணிக்கு வர உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து தவேக மாவட்ட செயலாளர்களுடன் கட்சி தலைமை அவசர ஆலோசனை நடத்தியுள்ளது. தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று மாவட்ட செயலாளர்கள் உறுதியளித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவேக இணைகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ முன் ஆஜராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பிற்பகல் தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். ஏற்கனவே இருமுறை விளக்கமளித்துள்ள நிலையில் நாளை மறுநாள் மூன்றாவது முறையாக சிபிஐ அலுவலகத்தில் அவர் ஆஜராக உள்ளார். இதற்கிடையே தவேக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்ட நிலையில் டெல்லி பயணத்தின் போது விஜய் பாஜக தலைவர்களை சந்திப்பாரா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் டிடிவி தினகரன் தொலைபேசியில் பேச்சு. வரும் 17ஆம் தேதி என்டிஏ சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். வேட்பாளர் அறிவிப்புக்கு பின்னர் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாம் போட்டியிடும் காரைக்குடி தொகுதிக்கு இன்று முதல் முறையாக செல்கிறார். கோயில் திருவிழாவில் பங்கேற்கும் சீமான் தேர்தல் பணிப்பணியை தொடங்கி வைக்க உள்ளார். பத்திரிகையாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்று பத்திரிகையாளர் ஓய்வூதியம் 12,000 15,000 ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியம் 7,500 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அங்கீகாரம் பெற்ற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு வழங்கவும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்யவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக பத்திரிகையாளர் கூட்டுறவு வசதி சங்கம் மூலம் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பினை சிறப்பாக வழங்கியதற்காக ரேஷன் கடை பணியாளர்களுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ஒரு குடும்ப அட்டைக்கு 50 பைசாவாக இருந்த ஊக்கத்தொகை தற்போது 3 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 6,47 லட்சம் ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு வரும் எந்த கட்சியையும் ஆதரிப்போம் என அதிமுக தவேக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். திமுக வீழ்த்துகின்ற அந்த ஒத்த கட்சிகள் எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு வருவதன் மூலம்தான் திமுக வீழ்த்த முடியும். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதில் யார் வேண்டுமானாலும் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு திமுக வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒத்த கருத்துடையவர்கள் எங்களோடு வரலாம். எங்களுக்கு எந்த நோக்கம். தென்காசியில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்களில் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் என தெரிவித்தார். சாதனை மிகுந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதியை பார்த்து இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர்கள் வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலின் சட்டமன்ற தேர்தலின் போது தென் மாவட்டங்களில் நம்முடைய தென் மாவட்டங்களில் 58 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதியில் மட்டுமே அதிமுக வெற்றி. 40 தொகுதியில் கடும் தோல்வி. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற ஆண்டிவெட்டி தொகுதியில் கூட
படு தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலையை பழனிசாமி உருவாக்கினார். அதிமுக எடப்பாடி திமுக வரும் தேர்தலில் எடப்பாடி திமுக மிக பெரும் தோல்வியை சந்திக்கும். குறிப்பாக தெற்கத்தி மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் தருவார்கள் என்று பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்படுவது இந்தியா முழுவதும் அதிக அளவில் நடக்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சார், தமிழ்நாட்டில் வந்து எஸ்சி எஸ்டி சிறப்பு சட்டம் இருக்கு. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பட்டியலினர் சேர்ந்து தொடர்ந்து கிராமங்கள் அதிகமாக தாக்குறாங்க. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? ஆனால் நீங்க திமுக கூட்டணி கட்சியில் இருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு 5 வருஷத்துல பட்டியலினர் கடுமையான தாக்குதல் கிராமத்துல குறிப்பா நிறைய தாக்குதல் நடத்துறாங்க சார். அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், இன்னும் தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். முதல்வர் தலைமையிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டங்களிலும் அதை வலியுறுத்தி வருகிறோம். இந்தியா முழுவதும் இந்த கொடுமைகள் நடக்கின்றன, தமிழ்நாட்டிலும் நடக்கின்றன. இப்போது விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதனால் வழக்குகள் நிறைய பதிவாகின்றன. இதற்கு முன்பு வழக்குகளே பதிவாகாது. புகார் கொடுத்தாலும் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள். அதனால் அப்போது நடக்கவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. இப்போது நாம் 10 புகார் கொடுத்தால் குறைந்தது 6 புகார்களுக்காவது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதனால் இப்போது நமக்கு அது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த வன்கொடுமைகளை தடுக்க காவல்துறை இன்னும் தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அரசு அவர்களுக்குரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தாவேக தலைவர் விஜய் மீதுள்ள நம்பகத்தன்மை மக்களிடம் போய்விடும் என மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். சகோதரர் விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் அரசியலில் அடியெடுத்து வைத்தவுடன் அவர் பொதுவாக சொன்னார். அவர் 2 பாஜகவையும் எதிர்க்கிறேன்னு சொன்னார், மாநில அரசு திமுக அரசையும் அவர் எதிர்க்கிறேன்னு சொன்னார். அது 2மே அவர் எதிர்க்கிறாரு. அதுக்காண்டி தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்றாரு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளருக்கு இத்தனை பேர் இது விரும்புகிறாங்கன்னு சொல்றது, இது தலைமையோடைய ஒப்புதல் இல்லாமல் மாவட்ட செயலர் இன்னைக்கு தலையாடாமல் வாழாடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாவட்ட செயலர் சொல்றாங்க, செய்யறாங்க. அப்போ அவர் முடிவை மாற்ற போறாரா செய்யறாங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும். அவருடைய என்ன முடிவு எடுத்தாரோ அதில் என்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாரோ அதில் கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போதான் நம்பகத்தன்மை இருக்கும். மானாமதுரையில் போலீஸ் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்தது தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீஸ் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஆகாஷ் என்கிற இளைஞர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆகாஷின் தந்தை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது ஆகாஷின் உடலை அவரது பெற்றோர் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இடைக்கால நிவாரணமாக 6 லட்சம் ரூபாய் தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய மனுதாரர் தரப்பு 12 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியது. இதனையடுத்து இந்த வழக்கு தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களின் ஜாமீனை ரத்து செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசு மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முகிலன், பிரதீப், சதீஷ்குமார் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மூவரும் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தின் ஜாமீன் ரத்து உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர். மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆகியோர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதே நேரம் ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்தவும் உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவின் 2 எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்புடன் பயணிக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. ஓமனின் சோகர் நகரில் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 இந்தியர்கள் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. 10 பேர் காயமடைந்த நிலையில் 5 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஈராக்கில் அமெரிக்க ராணுவத்தின் எரிபொருள் நிரப்பும் விமானம் விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த விமானம் ஈரான் தாக்குதல் காரணமாக சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ள அமெரிக்க ராணுவம் இந்த விபத்தில் மற்றொரு விமானமும் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது.
ஆப்கானிஸ்தானின் கந்தஹார் விமான நிலையம் அருகில் உள்ள தனியார் விமான நிறுவனம் காம் ஏர் எரிபொருள் கிடங்கினை பாகிஸ்தான் தாக்கியதாக தாலிபான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதலில் 1500 டன் மேற்பட்ட எரிபொருள் சேதமடைந்ததாக அந்த நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் காபூல் மற்றும் நங்கர்ஹார் பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளும் தாக்கப்பட்டதாகவும் இதில் குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை அடுத்த வாரம் மேலும் தீவிரப்படுத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா ஏற்படுத்திய சேதங்களில் இருந்து ஈரானை மீண்டும் கட்டி எழுப்ப பல ஆண்டுகள் ஆகும் என்றும் அவர் கூறியுள்ளார்.